लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம யாமோகதஸ்ததிதரானதனாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயை சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளங்களின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2772வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியினுடைய 26வது பாசுரத்தை நாம் இன்றைக்கு சேவிக்க இருக்கிறோம். 3ஆம் திருமுறையிலே வரக்கூடிய 6வது பாசுரம் இது. நெஞ்சத்தை பார்த்து ஆழ்வார் பேசுகிற பாசுரங்கள். எம்பெருமானார் அருளிய தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருவூரும் சோலை சூழ் மொய்பூம் பொருள் நல்குருக்கூரன் மாறன் பெயர் கூறு. 2772வது நாள் பாசுரம், 26வது பாசுரம். யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் வல்வினையை காணும் மலையும் பகக்கடைவான் தானோர் இருளென்ன மாமேனி எம்மிரையார் தந்த அருளென்னும் தந்தால் அடித்து. ஓர் இருள்தான் அன்ன மாமேனி. இருட்டே ஒரு வடிவம் தான் எப்படி இருக்கும், கருப்பா. அப்படி ஒரு விலேட்சணமான விசேஷமான திருமேனியுடைய எம்பெருமான் அளித்த அருள் என்னும் தண்டால், தண்டு என்றால் தடி என்று பொருள். அருள் என்கிற தடியினால் அவன் அடித்ததனால் என்னுடைய கொடிய பாவங்கள் எல்லாம் உடைத்து காடுகளிலும் மலைகளிலும் சென்று மூடும்படியாக நானும் என் மலாமுவாகர் இருவரும் இசைந்து நின்றோம் என்று சொல்லுகிற பாடல். பெருமாள் கருப்பாக இருக்கிறார் என்று வர்ணத்தை சொல்லுகிறார். இருட்டே வர்ணமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெருமாள் தன்னுடைய கருணை என்கிற கடாட்சத்தினாலே, தன்னுடைய கடாட்சம் என்கிற கருணையினாலே தடிகொண்டு அடித்ததனால், கருணை என்கிற தடியால் என்னை அடித்ததனால் என் மீது இருந்த என் உள்ளிருந்த பாவங்கள் எல்லாம், என் நெஞ்சத்திற்குள் இருந்த பாவங்கள் எல்லாம் மலையும் காடும் சென்று போகும்படி ஓடிவிட்டன. நான் துன்பங்களிலிருந்து விடுபட்டு விட்டேன் என்று சொல்லுகிற பாசுரம். கடந்த பாசுரத்திலே யான் மண் துன்பத்தை மாற்றினேன் என்று சொன்னார். பெருமாள் இருப்பதனாலே என்னுடைய துன்பமெல்லாம் போய்விட்டதாக சொல்லிவிட்டு யான் மண் துன்பத்தை மாற்றினேன் என்று சொன்னது அவ்வளவு பொருத்தமோ இல்லையோ என்று சொல்லி, நான் ஏதோ மாற்றிவிட்டேன் என்று எண்ணம் வந்துவிடக்கூடாது அல்லவா, அதனால் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினால்தான் அது நடந்தது என்று சொல்வதற்காக இந்த பாசுரத்தை சிறிது மாறுபடுத்தி சொல்ல வேண்டும் என்று மனதால் நினைத்து, கீழ்ப்பாடல்களிலே சொன்ன அதே அர்த்தம்தான் இருந்தாலும், வார்த்தையாலும் சட்டத்தாலும் அதுவாக இருந்தாலும் பெருமாள் கிருபையால் நடந்தது என்று சொல்கிறார். ஓரிருள் அன்ன மாமேனி எம்மிரையா தான் தந்த அருள் என்னும் தந்தால் வல்வினையை அடித்து காணும் மலையும் புகக்கடிவான் யானும் என் நெஞ்சு இசைந்தொழிந்தோம் என்று சொல்லி, தன்னுடைய நிர்கேதுவ எதையும் எதிர்பார்க்காத கருணையினால் என்னுடைய பாவங்களை தொலைக்க தொடங்கின போது அடியேனும் அடியனுடைய நெஞ்சும் அக்காரியத்திற்கு உடன்பட்டு இருந்தோமை தவிர வேறு எதுவும் நாம் செய்யவில்லை என்கிறார். இருளென்ன மாமேனி என்றது கண்டவர் நெஞ்சை குளிர செய்யவல்லிய அதிசயமான திருமேனி. அப்படிப்பட்ட திருமேனியை காட்டின போதே பாவங்கள் அஞ்சி ஓடத் தொடங்கின போதும், உலகத்தில் ஒருத்தனை அடித்து துரத்த வேண்டில் கொம்பு தடி முதலியவை கொண்டு செய்வது இன்றியமையாததனாலே இந்த இடத்திலே பாவங்களை துரத்தி தள்ளுவதற்கு எம்பெருமானுடைய திருவருளாகிற தடி சாதனமாக இருக்கிறது என்கிறார்.
நீ பணித்த அருள் அன்றோ மொழ்வாள் உள்வி எரிந்தேன் என்று பெரிய திருமொழி 6ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியுடைய 4வது பாசுரத்தை திருமங்கை ஆழ்வார் சொன்னதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வல்வினையை காணும் மலையும் கடிவான் என்றது ஒரு ஆட்சேபம் வரும். வல்வினை என்பது உரு தெரியக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது, அதுக்கு உருவமே கிடையாது. எம்பெருமானுடைய அனுகிரகமே புண்ணியம் என்றும் அவனுடைய நிகிரகமே பாபம் என்று சொல்லப்படும் போது, பாபம் என்பது உரு தெரியாத, அதிர்ஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரியாத ரூபமான ஒரு வஸ்து. இப்படிப்பட்ட பாபத்தை தண்டால் அடித்து காடுகளிலும் மலைகளிலும் ஓடி போயும்படி துரத்துவது என்பது பொருந்தாத பேச்சா இருக்கிறதே என்று நமக்கு சந்தேகம் வரலாம். எம்பெருமானுடைய நிகிரகம் ஒழிந்து விட்டது என்று சொல்ல வேண்டியதை இப்படி சமத்காரமாக பேசுவார்கள் கவிகள் என்று நாம் தெரிய வேண்டுமே தவிர, பெரியாழ்வாரும் நெய்குடத்தை பற்றி என்கிற திருமொழியிலே இங்கனம் சமத்காரமாக பேசுகிறார். இதெல்லாம் கவி மரபு. பார்க்கறதுக்கு ஆட்சேபனை மாதிரி தெரியும். உருவமில்லாததை எப்படி துரத்த முடியும், அதை எப்படி தனி கொண்டு அடிக்க முடியும்னா ஒரு உருவப்படுத்தி சொல்வதாக நடக்க வேண்டும். யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் என்பது அவன் அனுகிரகிக்க திருவுள்ளம் பற்றி மேலிருந்து வருகிற போது நான் அதற்கு இயகாமல் இருந்தால் என்ன இருக்கும். ஆனால் என்னுடைய என்னுடைய நெஞ்சானது அதற்கு இயந்து அவன் அனுகிரகம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தது. அதனால் நான் சும்மா வாளாயிருந்தேன், அவன் அனுகிரகத்தால் எல்லாம் நடந்தது என்கிறார். ஏனென்றால் தன்னுடைய முயற்சியால் செய்ய முடியாத விஷயங்கள் என்று இதெல்லாம் இருக்கிறதுனால தன்னுடைய முயற்சியால் அல்ல அவனுடைய கிருபையால் நடந்தது என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேவிக்கலாம். யானும் என் நெஞ்சும் இசைந்து ஒழிந்தோம் வல்வினையை காணும் மலையும் புகக்கடிவான் தானோர் இருளென்ன மாமேனி எம்மிரையார் தந்த அருளென்னும் தண்டால் அடித்து காயேன வாசா மனசேந்திரியர்வா அவ்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோ